நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ரொம்ப வேதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த வசனத்தில் ஒன்று இது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், ஆமென். வேத வசனங்கள் நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் காலங்காலமாக இந்த வசனத்தை வைத்து தான் பேசி கொண்டிருக்கிறோம். இதை நாம் எப்பெல்லாம் படிக்கிறோமோ அப்போல்லாம் அது நம்மோடு கூட பேசுகிறது. தேவ மனிதனாகிய சார்லஸ் எச் ஸ்பர்ஜன், சிஹெச் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவ மனிதன் அவரை குறித்து சொல்லும்பொழுது அவரை குறித்து சொல்கிறாங்க, அவர் பிரசங்கிகளின் இளவரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசங்கிகளின் இளவரசன், பயங்கரமான பிரசங்கத்தை செய்கிறவர், நல்ல வேதத்தை வாசித்தவர். அவர் சொல்கிறாரு, நான் 100வது தடவை வேதத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், நான் 100வது தடவை வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் முதல்ல வாசித்ததை விட எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்றார். அல்லேலூயா. இது ஒரு அரசியல்வாதிகள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லை, இது சத்தியம், உண்மை. உண்மை. ஒவ்வொரு தடவை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அதுக்கு முன்பு வாசித்ததை காட்டிலும் அது புதிய காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. உன்னதமான வேதத்துக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கண்ணீரில், கவலையில், கஷ்டத்தில், நஷ்டத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. நீங்கள் செழிப்போடு நல்ல ஆசீர்வாதங்களோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடன் பாரத்தோடு, தேவைகளோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை இல்லாதவர்களும் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஆனால் இந்த வேதவசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படின்னா இல்லை. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் நமக்குள்ளே காணப்படுகிற உண்மை. ஒருவேளை உங்கள் மனசில் நான் ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருக்கிறேன் ஐயா அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் நீங்கள் அறிய வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நல்ல சபையில் நல்ல நடத்துதல் கீழே இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை நடத்துகிறவங்க நல்லா நடத்தலாம், அவங்க நல்ல மனிதனாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கீழே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்களை மாதிரி எல்லாருமே இல்லை. காரணம், உங்களுடைய உண்மை தன்மை ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டோரி நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் ஒரு கம்பெனியோட ஓனர், அவருக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது. அந்த கம்பெனிக்கு பொறுப்பாக ஒருவரை நியமிக்கணும்னு அவர் நினச்சார். அந்த கம்பெனிக்கு பொறுப்பாக ஒருத்தரை செலக்ட் பண்ணோன்னு. பெரிய கம்பெனி,
செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு அவர் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன டெஸ்ட் வச்சார் அப்படின்னா, ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னார், எல்லாருக்கிட்டையும் ஒரு விதையை, ஆளுக்கு ஒரு விதை கொடுத்தார். எல்லாரும் அந்த விதையை வாங்கிட்டு போனாங்க. அவர் சொன்னார், இந்த விதையை யார் நல்லா வளர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவங்கள தான் நான் வந்து பொறுப்பாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாருமே விதையை வாங்கிட்டு போனாங்க. அந்த நாள் வந்தது, ஒரு பீரியட் கொடுத்து, ஒரு டைம் கொடுத்துருந்தாரு. அந்த டைமும் வந்தது, எல்லாமே எடுத்துன்னு வந்தாங்க. சில பேர் உள்ளே நுழைய முடியல, அவ்வளோ பெரிய மரமெல்லாம் வளர்ந்துருந்தது. பயங்கரமாக விதவிதமாக கலர் பூவாலாம் வளர்ந்தது, நிறைய விதவிதமாக நடந்துருந்தது. அப்போ உள்ளே வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. பார்த்தா அதில் ஒருத்தர் தான். அவன் பார்த்தா வெறும் தொட்டியோடு வந்துக்கிறான், வெறும் தொட்டியோடு வந்து நிற்கிறான். அவனுக்கு எல்லாரையும் பார்த்து ஒரே மனசு கஷ்டம், என்னடா பயங்கரமாக வளர்த்துக்கிறான், நம்ம என்ன இப்படி ஆயிடுச்சே சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறான். எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியில் அந்த ஓனர் சொன்னாராம், இந்த வெறும் தொட்டியை வைத்து கொண்டிருக்கிற இந்த மனுஷனை நான் இந்த கம்பெனிக்கு தலைவனாக போடுறேன் அப்படின்னு சொன்னாராம். வெறும் தொட்டியை வைத்து கொண்டு இந்த மனுஷனை. காரணம் ஏன் அப்படின்னா, அந்த ஓனர் அந்த விதையை கொடுக்கும் போது அந்த விதையை எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு காய வச்சு கொடுத்துருக்கிறார். அதில் உயிரே இல்லை. எப்படி இப்போ மரமாச்சுன்னு தெரில, எப்படி கலர் பூ வந்ததுன்னு தெரில. அதாவது தனக்கு முன்பாக இருக்கிற தலைவர்களுக்கு தங்களை வேஷமாக காண்பிக்க விரும்புவர்கள் இருந்தாங்க. ஆனால் உண்மையுள்ளவன் ஒருவன் தான். அந்த உண்மையுள்ளவனுக்கு தான் கர்த்தர் பொறுப்பை கொடுப்பார். உண்மையுள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேஷம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு முன்னாடியும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் சரி, நம்ம நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையுள்ளவர்களாக இருங்க. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வேதம் உண்மையுள்ளவர்களை எதிர்பார்த்து இயங்குகிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். வேதம் பாருங்க, வேதம் எப்படி ஏங்குது அப்படின்னா, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறாங்க. தேவ ஜனமே, இங்க நாம் அநேகராய் கூடி இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ கேட்கிற இந்த வார்த்தை உன்னை பார்த்து கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ உண்மையுள்ளவனா இருக்கிறியா? நீ உண்மையுள்ளவனா இருக்கிறியா? தேவன் விரும்புகிறது உண்மை. சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மை இருக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவர். ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொன்னாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கறது இல்லை. மனுஷன் வெளி தோற்றத்தை பார்ப்பான், நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்ப்பான், நீங்க காட்டுற ஆக்ஷன் ஆக்டை தான் அவன் பார்ப்பான். அதை பார்த்து ஏமாந்து போவான், அதை பார்த்து தான் உங்களுக்கு செயல் செய்வான். ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் உண்மையுள்ளவர்களுக்காக ஏங்குகிறது. பின்னர் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:6. தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆண்டவருடைய இருதயம் இது. மனுஷர் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தங்களுடைய தயாளத்தை தான் பிரசித்தப்படுத்துவாங்க. ஒருத்தங்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க, நான் அப்படி, எனக்கு அது இருக்குது, நான் இவ்வளோ செஞ்சேன், நான் அவ்வளோ செஞ்சேன், நான் அவங்களுக்கு கொடுத்தேன், நான் இவங்களுக்கு கொடுத்தேன். நல்லது, கொடுக்கறது நல்லது, நான் தப்பு சொல்லலை. ஆனால்
அது உண்மை கேடு அப்படின்னு வேதம் சொல்லுது. மனுஷ தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்த, அவங்களுக்கு இருக்கிற குணத்தை, அவங்களுக்கு இருக்கிற நல்ல குணத்தை, நல்ல குணமா இருந்தா கூட அதை பிரசித்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் எதை நம்ம எதிர்பார்க்குது? மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்க, தங்களையே காட்ட விரும்புறாங்க. ஆனால் வேதம் எதிர்பார்க்கிறது உண்மையுள்ள மனுஷன். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. உண்மை. இன்றைக்கு மற்றவங்களை விட்டுருங்க, உலகத்தார விட்டுருங்க, கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள, தேவனை அறிந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள உண்மை குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க நோக்கத்தை மறந்துட்டாங்க, அவங்களுடைய கோலை மறந்து வாழ்றாங்க. அதுதான் காரணம். நம்முடைய கோல் என்ன? நாம் பாடணும், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போ, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போ. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. இதை மறந்ததுனால தான் நமக்கு உண்மை இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவையை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கண்ணு பார்க்கறத, நம்முடைய விருப்பத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். இந்த பூமியில வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டோம். அல்ல, உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நான் கடந்த வாரங்களில் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை. கொஞ்ச காலம்தான் நாம் வாழ போகிறோம். இந்த நாட்களில் கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை நாம் செய்யணும். ஏதாவது இல்லை, அதிகமாய் அவருக்காக செய்யணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றேன், நான் இவர்கள் எல்லாரும் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் நாம சொல்லணும். தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற காலங்கள் ரொம்ப கொஞ்சம். மண்ணான வாழ்க்கை இது, மண்ணான வாழ்க்கை. நம்முடைய நோக்கம், நம்முடைய கண்கள் பரலோகத்தின் மேல இருக்குமானால், பரலோக ராஜ்யத்தின் மேல இருக்குமானால், தேவனுடைய நோக்கத்தின் மேல இருக்குமானால், நமக்கு தானா உண்மை வந்துடும். எந்த மேன்மையும் குறித்து நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். எந்த ஆசீர்வாதத்தையும் பார்த்து நம்முடைய இருதயம் அசைய போறது இல்லை. கர்த்தருடைய மகிமைக்காக. ரொம்ப அழகான அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அகஸ்டின் ஜெபகுமார் அவங்க எழுதின பாடல். அவர் சொல்றாரு, சிலுவை சுமந்தோராய் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வை குப்பையா எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பேன். அந்த வார்த்தை கடைசியா ஒருத்தர் சொல்லுவாரு உங்களை பார்த்து. எப்ப தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை முடிவு. அப்ப சொல்லுவார், உண்மையுள்ளவனே வா என்று சொல்லுவார், உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று அழைப்பார். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதை நம்ம மறந்துட்டோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மை உள்ளவன் என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மை உள்ளவன் என்றழைப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வோம் இயேசுவே, வாழ்வோம் இயேசுவே, சாபம் லாபமே. வாழ்வோம் இயேசுவே, சாபம் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்ற உறுதியை ஆண்டவர்கிட்ட சொல்லும்படியாய் கரங்களை அசைத்து அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையாய் ஜீவிப்பேன். உம்முடைய இருதயம் ஏங்குகிறபடி பெண்ணின் வார்த்தைக்கு, உண்மையுள்ளவனே என்று அழைக்கிற வார்த்தைக்கு என்னை நான் தரும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். உண்மையுள்ளவனாக நான் வாழும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். மனுஷர்களுக்காக அல்ல, இந்த உலகத்துக்காக அல்ல, வேஷமாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாய் ஜீவிப்பேன். என்னுடைய உண்மை கேட மாற்றுங்க, உடைய கிருபையை தாங்க உமக்காக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வை குப்பையாய் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்க்கை குப்பைங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை குப்பை, நம்ம வாழ்ற வாழ்க்கை குப்பை. இதை நீங்க திரும்ப யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தானா உண்மை வந்துடும். ரொம்ப நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, புல்லை போல அழியக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில உன்னதமான தேவனை நாம் அறியும்படி நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே. இந்த கிருபையை வீணாக்காமல் உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம். ஆனால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா உன்னிடத்தில் காணப்படுகிற குறை உண்மை கேடு. உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும், உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். நிறைய நமக்கு தேவைகள் இருந்தது, இன்னும் சில தேவைகள் இருக்குது சபைக்காக. ஆனா உண்மையை ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், இதை எனக்கு வேணும் அது வேணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார், ஆச்சரியமாய் கொடுத்தார், அதிசயமாய் கொடுத்தார். நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு பொருளையும் கர்த்தரே கொடுத்தார். நேற்றைய தினத்துல கூட எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லை, திடீர்னு பேடு வந்தது. ஒருவருடைய பிறந்த நாள் நான் சொன்னேன், பிறந்த நாள் சொல்லிட்டு பேடு 54,000 ரூபாய், அது வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஏசி, இன்னைக்கு ஏசி போட்டிருக்கு, இன்னொரு ஏசியும் வந்து கொண்டு இருக்குது, தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாமெல்லாம் கேட்கவே இல்லை, ஆண்டவர் கொடுத்தார். ஏசி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏசி வாங்கும்போது, ஏன் இதை நான் சொல்றேன்னா சம்மந்தம் இல்லாமல் சொல்லலை, பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுக்கிறதுல உற்சாகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஏசியை மட்டும் நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு தம்பி, அவர் இங்க இல்லை, இந்த வார்த்தையை அவர் கேட்கவும் கூடாது. அந்த தம்பி வந்து ஏசி வாங்கும்படி சொல்லும்போது அவன் விடவே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. அந்த பிள்ளை வந்து ரொம்ப வசதியானவன் இல்லை, அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். வேணாம், பார்த்துக்கலாம், நாங்கள் அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஏன்னா என்ன செய்ய விட மாட்டீங்க,
ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி கடைசியில் அவன் வந்து நின்ட்டான். அவன் கார்டை கொடுத்து நீங்கள் போடணும் அப்படின்ட்டான். அந்த கிரெடிட் கார்டு வச்சுன்னு ஒரு 3 நாளாக நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அவனே ஃபாலோ பண்ணி வாங்கணுன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ஒரு ஏசியோட விலை 46,000 தம்பி, நான் அதை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னண்ணே 46,000 சொல்லிங்க, ஒன்று சொல்கிறீங்க, நான் 2 தானே சொன்னேன் அப்படின்னா. உண்மையாகவே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சொன்னேன், இல்லைப்பா போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் போதும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கல, நான் ஆண்டருக்கு கொடுக்குறேன், நான் ஆலயத்துக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, நீங்கள் ஏன் இது சம்மந்தம் இல்லாமல் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்குறேன். ஆச்சரியமாக இருந்தது. ஒரே சகோதரன் கொடுத்தது 2 இயேசுமே. அப்புறம் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், மறுபடியும் ஃபோன் பண்ணான், என்ன ஒரே ஒரு ஹெல்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் தான் கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்கிறாதீங்கண்ணே, என் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். என் வாயால் யாருக்கிட்ட நான் அந்த பேரை சொல்லலை, கர்த்தர் அறிவார். அவன் தான் தெரியாது, எனக்கு இங்கேயும் இல்லை, அவன் சர்ச்சுக்கு வரவனும் இல்லை. உண்மையுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யாருக்காகவும் நம்ம நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தலைவர்களுக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்ம எல்லாத்தையும் உதறி தள்ளுவோம், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, உண்மையான ஸ்தானாதிபதியோ ஔஷதம். உண்மையான ஸ்தானாதிபதி, உண்மையான ஒரு ஊழியக்காரன் ஔஷதமா, சந்தோஷம், இளைப்பாறுதல் தன்னுடைய எஜமானுக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:13. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறது? கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ தன்னை அனுப்பினவருக்கு அப்படிதான் இருப்பானா. எப்படி இருப்பானா, உறைந்த மழையின் குளிர்ச்சியை போல. கோடை காலத்தின் வெயில்ல, இப்போ நேற்றுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெயில், அனல். இந்த மழை பெஞ்ச உடனே ஒரு ஃபீல் வருது, பா நல்ல மழை. அதான் கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சியை போல அந்த உள்ளத்துக்கு தன்னை அனுப்பினவனுக்கு அவன் இருப்பானா. நீங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவராகி இயேசுக்கு நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை வைத்த இடத்துல உண்மையா இருங்க, வைத்த சபையில உண்மையா இருங்க, வைத்த வேலை ஸ்தலத்துல உண்மையா இருங்க, கொடுத்த வேலையில உண்மையா இருங்க. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஆசீர்வாதங்களை தேடி நீ போக வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஒருத்தனை ஆசீர்வதிச்சார் ஆபிரகாம். அவனிடத்துல தேவன் பார்த்தது என்ன? வேதம் சொல்லுகிறது. நெகேமியா புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம்னா, நெகேமியா 9:8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அவன் என்று சொல்லப்படுகிறது, அது ஆபிரகாமை குறித்து தான் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியர் தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ளவர் உண்மையுள்ளவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவரே ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல என்ன ஆசீர்வதியும் சொல்றோம். ஆபிரகாம் கிட்ட அவர் பார்த்த காரியம் ஒன்று இருக்குது. அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருந்தது. கர்த்தரை மட்டும்தான் பார்த்துனே இருந்தது, வேற யாருமே பார்க்கல. ஏன்னா இவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க என்ன புகழ்றாங்க, புகழ்ச்சியை தேடியோ, ஒருத்தர் கொடுக்குற உதவியை தேடியோ, பணத்தை தேடியோ, ஏதோ லாபத்தை தேடியோ இல்லவே இல்லை. கர்த்தரை மட்டுமே பார்த்து வாழ்ந்த மனிதன். ஹல்லேலூயா. அவனுடைய உண்மையை கர்த்தர் பார்த்தார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
வேதத்தில் மகா பெரிய தேவ மனிதர்களில் ஒருவனாகிய மோசேயை குறித்தும் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். என்னாகும் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை தொட்ட காரியத்தை பாருங்க. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அவர் அதுக்கு முன்னாடி பேசின காரியம்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை குறித்து தான் பேசுறார். இன்னைக்கு தீர்க்கதரிசினா நம்ம எவ்வளவு மதிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி வரானா பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவன் அல்ல, வீட்டில் எங்கிலும் அவன் உண்மையுள்ளவன். அவருக்கு தீர்க்கதரிசிலாம் விட அவருடைய பார்வைக்கு மேலானவன் யார் தெரியுமா? உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்கள் கையில தான் காரியங்களை ஒப்பு கொடுக்க முடியும். மோசேயுடைய மாமா கூட அவருக்கு ஆலோசனை சொல்லும் போதும் சொல்றார், ஒரு கூட்டத்தை நீ உருவாக்கு, அவர்களில் உண்மை உள்ளவர்களை தெரிந்தெடு, பொருளாசை இல்லாதவர்களை தெரிந்தெடு, அவர்களுடைய கையில காரியத்தை ஒப்பு கொடு அப்படின்ற. ஸோ உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சாமுவேலை தெரிந்து கொள்ளும் போது கூட ஆசாரியனை அவர் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தில் கூட உண்மையை அவர் எதிர்பார்க்க. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2:35. ஜீசஸ். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க பலமுள்ளவன் அல்ல, உண்மையானவனை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும்னா உங்களுக்கு பலன் தேவையில்லை, உண்மை வேண்டும். ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு உண்மை வேண்டும். இதுக்கு யார் வேணா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உண்மை உள்ளவர்கள் தான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறதை வேதம் முழுவதும் நாம பார்க்கலாம். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் உண்மையா இருக்கிறதுல நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய காரியங்களை உங்களுக்கு குறிப்பு காட்டி நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு புரியும், வாழ்க்கை முறைக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் கொஞ்சம் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 78வது சங்கீதம் 37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்துக்கு முன்பு வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான வாசனங்கள்லாம் இல்ல. வாசிங்களா, ஒரு 2 வருஷம் முன்னாடி வாசி, 35ல இருந்து வாசி. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி, ஆனாலும் அவங்க மீட்பர் கண்மலைன்னு நினைவு கூர்றாங்க, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவருடைய உடன்படிக்கையில அவர்கள் உண்மையா இருக்கலையா. உண்மை ஆண்டவர் தேடுறாரு. உண்மையா நீங்க இருக்கணும் அப்படின்னா பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது மாதிரிதான், உங்கள் கண்கள் இயேசுவை மட்டும் பார்த்து அவருக்காக வாழுமானால், நோக்கம் பரலோகத்தின் மேல இருந்துதானா எல்லாத்துலயும் நீங்க உண்மையா இருப்பீங்க.
ஆனால் உங்களுடைய கவனத்தை நான் அட்ராக்ட் பண்ணதுக்காக, தேவன் வேதத்தின்படி உங்களை நடத்துறதுக்காக கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வசனம் சொல்லுது, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. சங்கீதம் 78:37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவருடைய உடன்படிக்கையில நாம உண்மையா இருக்கணும். இவ்வளவு நேரம் புரிஞ்சுது, இப்பதான் புரியாத மாதிரி இருக்குது. உடன்படிக்கையில எப்படி உண்மையா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இவ்வளவு நேரம் உண்மையா இருக்குதுன்னு சொல்லும் போது நல்லா புரியுற மாதிரி இருந்தது. இப்ப உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு நிச்சயமா ஒரு சில பேர் யோசிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியுது, ஆவியில நான் ஃபீல் பண்றேன். கர்த்தர் நல்லவர். இதை நீங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி, உடன்படிக்கை அப்படின்ற காரியம் ரொம்ப வல்லமையுள்ள ஒரு காரியம். இந்த உடன்படிக்கையில நீங்க உண்மையா இருக்க பிசாசுக்கு பிடிக்க. அதனால்தான் ஆண்டவர் அங்க சொல்றார், வேத வசனங்கள் ரொம்ப ஆழமான வல்லமையுள்ள காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அவர்கள் உடன்படிக்கையில உண்மையா இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் வேதத்துல வெளிப்படுது அப்படின்னா அதுக்கு பின்பாக பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. கர்த்தரோடு உடன்படிக்கையில நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தரோடு செய்யறோம், மனுஷர்களோடும் நாம உடன்படிக்கை செய்யறோம். நாம ஒரு ப்ரொசீஜரா பண்றது இல்லை. உடன்படிக்கைனா இப்படி அக்ரிமெண்ட் வந்து ஒரு பிசிக்கலா நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம அறியாமல் நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. நான் சொல்றேன், சொல்ல உங்களுக்கு புரியும். இந்த உடன்படிக்கையில நீங்க உண்மையா இருக்க பிசாசு உங்களை விட போறதில்லை. அடுத்த சில நிமிடங்கள் நான் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் அது ஒரு 3 மணி நேரம் சாட்சி. அதை நான் கட் ஷாட் பண்ணி நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளவு அந்த உடன்படிக்கை அப்படின்றது வல்லமை உள்ளது என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அது ஒரு தேவ மனிதன், அதாவது ஒரு பில்லி சூனிய அந்த காரியத்திலேயே வளர்ந்து கிட்டத்தட்ட 3 வயதிலிருந்து, அவருடைய 3 வயதிலிருந்து தாயாரால் ஒப்பு கொடுக்கப்பட்டு பில்லி சூனிய காரியத்திலேயே வளர்ந்த ஒரு குழந்தை 6 வயசுலேயே மற்றவங்களுக்கு சூனிய அந்த காரியங்களை செய்ய பழகுச்சு. இப்படி வளர்ந்த பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க. அம்மாவுடைய பாசமே இழந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பில்லி சூனியக்காரியோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சதுனால அவங்க அம்மா குழந்தைக்கு சின்ன வயசுல வந்து அவருக்கு ஃபீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கூட பயப்படுவாங்களாம் அவங்க அம்மா. ஏன்னா அந்த குழந்தைய சுத்தி பாம்பு சுத்தி இருக்குமா. பாம்பு வந்து பாதுகாக்க தான் அவங்களுடைய காரியத்துல. அப்ப அவங்க அம்மா பயப்படுவாங்களாம். அந்த மாதிரி தாயாரால் ஒதுக்கப்பட்டு விரக்தியாய் வளர்ந்த அந்த பிள்ளை, சூனியத்திலேயே வளர்ந்த பிள்ளை, அது வளர வளர ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அது கூட விளையாடி இருக்கிறவங்களாம் திடீர்னு மயக்க வந்துருவாங்களாம். அப்படி ஒரு மோசமான கெட்ட ஸ்பிரிட்டை வந்து கெட்ட காரியங்களை வெளிவிடுகிற பயங்கரமான மோசமான ஒரு பிள்ளையாய் அது இருந்தது. இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி அவருடைய வாழ்க்கை வந்தது. அவர் காலேஜ் படித்தாங்க. காலேஜ் படிக்கும் போது யாருமே அவர் பேரை சொல்லி கூட மாட்டாங்க. அவர் காலேஜ் படிக்கிற லெவலுக்கு வரும்போது அந்த உலகத்தில் வந்து சாத்தானுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது. நமக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த ராஜ்யத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க. அந்த அதிபதிகளில் இவரும் ஒருத்தர். இவர் பெரிய ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு கண்டத்துக்கே அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவர் காலேஜ் படிக்கும் போதே அந்த லெவலுக்கு போயாச்சு. பயங்கர தீவிரமா மனுஷனை வந்து ஃபுல்லா அந்த பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து செயல்பட்டு கொண்டு வந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்கம் இவருக்கு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சாத்தான் சபையின் தலைமையகத்துல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் அங்கங்க இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, நிறைய ஊழியக்காரர்கள் மனம் திரும்புகிறார்கள். நிறைய ஊழியக்காரங்க மனம் திரும்புறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய பாவங்களை விட்டு ஆண்டவர்கிட்ட வராங்க. எப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அந்த சாத்தான் சபையுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் வருது. உலகம் ஃபுல்லாக அங்கங்கேருந்து அவங்க ரிப்போர்ட், அந்த பிசாசின் தூதர்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து நிறைய எப்படி திரும்பினே தெரில, நான் இவ்வளோ நாள் மடக்கி வச்சுருந்தேன், எப்படி அவன் மனம் திரும்பினே தெரில அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில் அந்த சாத்தான் சபையினர் வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க, எங்கேயாவது ஒரு மோசமான நமக்கு ஆபத்தான விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு கிராமத்துக்குள்ள 20 பெண்கள் ஒரே ஒரு பாஸ்டர், கொஞ்சம் கம்மி 20 பெண்கள் ஒரே ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிருக்காங்க. என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு உடன்படிக்கை செய்து ஜெபம் பண்றாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, 90 நாள் இந்த தேசத்துக்காக உலகத்துக்காக நாம ஜெபிக்கலாம். அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ வல்லமையா நடக்கும்னு, அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க ஏதோ ஒரு முடிவெடுத்து, இன்னைக்கு நிறைய நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம ஜெபிக்கலாம், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம்ல. ஜெபிக்கும் போது நிறைய பேர் கூட்டத்தில் செய்வோம், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், டெய்லி ஜெபிக்கலாம், 5 நிமிஷம் ஜெபிக்கலாம், டெய்லி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறதே ஒரு உடன்படிக்கை தான். அப்போ அந்த கிராமத்துக்குள்ள ஒரு 20 பெண்கள் ஒரு பாஸ்டர் இவங்க உடன்படிக்கை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, 90 நாட்கள் தினமும் மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 6 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 90 நாள் ஜெபம் பண்ணுவோம். அந்த இன்னும் அந்த உடன்படிக்கையில் இன்னும் ஒரு இது என்னன்னா, இதில் ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் அவங்களுடைய இது. எவ்வளோ ஒரு தீர்மானம் பாருங்கள், எவ்வளோ ஒரு தீர்மானமாய் அவங்க செய்திருக்காங்க. இப்படி வந்து ஒரு 40 நாள் போயிடுச்சு, 40 நாள் சக்ஸஸாக போயிடுச்சு. இந்த 40 நாளுடைய எஃபெக்ட் உலகம் முழுவதும், அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அந்த தேவ மனுஷன் சொன்னது, உலகம் முழுவதும் 7000 ஊழியக்காரர்கள் மனம் திரும்பினான். உலகம் முழுசும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தோடைய வல்லமை நமக்கு தெரியல. நம்ம ஒரு சோத்துக்குள்ள தானே ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபம் பண்றது எங்க, நம்மளுக்கே நடக்க மாட்டேது, எங்க நடக்க போகுது நினைக்கிறீங்களா? இல்லை, ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். தேசத்துக்காக உலகத்துக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபம் யாரோ ஒருவரை மாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்றாரு, ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்கு பின்பாக யாரோ ஒருவருடைய ஜெபம் இருக்குதா. ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்கு பின்பாக, இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்கும் பின்பாக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம ஜெபம் பண்றோம். உண்மையுள்ளவர்களா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை நமக்காக செய்வார். அப்ப இப்படி பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் சொல்லுது, உலகம் முழுவதும் 7000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. இன்னொன்று அவங்க சொன்ன நியூஸ் என்னன்னா, இவரை கூப்பிட்டு இருக்காங்க, இப்படி கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஒரு கிராமத்தில். இவருக்கு பெரிய ஆச்சரியம், இன்னும் இப்படி நம்ம கையில் எவ்வளோ பவர் இருக்குது. இவங்க போய் இந்த 20 பேர் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒன்றும் தெரியாத இவங்களை போய் பெருசாக சொல்கிறாங்களே. இவருக்கு வந்து ஆண்டவர் வல்லமை அதெல்லாம் தெரியாது. இவருக்கு தெரிஞ்சது, அவருக்கு தெரிஞ்ச வல்லமை தான் பெருசு அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அப்போ இவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதுக்கு நீ தான் சரியான ஆள். நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம். போனவங்க வந்து நிறைய பேர் அதை செய்ய முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் திரும்பி வந்திருக்காங்க. நீ இதை செய்யணும். அவங்கள நேரடியாக தாக்க முடியாது. அவங்கள சுற்றி பெரிய வல்லமை இருக்குது, அவங்கள நேரடியாக தாக்க முடியாது. நீ வேற ஏதாவது வழியில் இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன எச்சரிக்கை சொல்கிறாங்கன்னா, 7000 பாஸ்டர்ஸ் மனம் திரும்பி இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. இவங்க இந்த 90 நாளை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 70 வருஷத்துக்கு உலகம் முழுவதும் எழுப்புதல் இருக்கும் அப்படின்னு. அந்த 90 நாளை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம 70 வருஷத்துக்கு நம்மளால செயல்பட முடியாது. அவங்க அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்துட்டா. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், அவர்களோ உடன்படிக்கையில் உண்மையா இல்லை. பிசாசுக்கு தெரியும், ஆண்டவரோட நீ உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா அதில் உன்னை உண்மையாக இருக்க விட மாட்டான். எப்படியாவது தடுத்துருவான். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, இனிமேல் உங்களுக்கு புரியும். எப்படியாவது தடுத்துருவான். ஆனால் உண்மையாக மட்டும் இருந்துட்டீங்க, அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் இதை எடுத்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துட்டு போறார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 21 பேரை பற்றியும் ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய 10 தலைமுறை பற்றியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக்கு அவர் கையில் கொடுக்குறாங்க. இவங்க லைஃப்பில் எல்லாருடைய லைஃப்பும் பாரு, எங்கே பிரச்சனை இருக்கு பாரு அடி. ஏன்னா பிசாசு செயல்படுகிற அந்த விதம் எப்படின்னா,
தலைமுறைகளில் இருக்கிற சாபத்தை, ஓட்டைய, தவறுகளை சந்ததிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் முயற்சி செய்வான். தலைமுறை சாபங்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வான். அந்த சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தால் அதை அவன் பாயிண்டை வச்சு வேலை செய்ய முடியும். ஆண்டருக்குள்ளே வரும்போது நம்ம ஆண்டர் ரத்தத்தினால எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அது அவனுக்கு ஒரு வேறா மாறிடும். அதனால்தான் சுபாவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறது. சுபாவத்தில் நம்ம வீக்காக இருந்துட்டோம்னா நம்ம அழிஞ்சே போயிடுவோம். தேவஜனமே, இப்போ அவர் பொறுப்பு வாங்குறாரு, எல்லாருடைய அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறார், எதுலையுமே வந்து பிரச்சனை இல்லை. இப்போ அவர் செயல்படுற மாதிரி பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு லேடி கிட்ட மட்டும் பிரச்சனை இருக்குது. ஒரே ஒரு லேடி கிட்ட மட்டும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிசாசுங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஒரே ஒரு லேடி கிட்ட மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன, விபச்சாரம் செய்யறாங்களா, வேஸ்தனம் பண்றாங்களா? இல்லை, அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு பகை. அவங்களுடைய அம்மா கிட்ட இதெல்லாம் ஆராய்ஞ்சிருக்காங்க பாருங்க. பிசாசு ஆராய்ஞ்சிருக்கான். இன்னைக்கும் நான் சொல்லுவேன், தனியா வரும்போது சொல்லுவேன், நம்ம 24 hours வாட்ச் பண்ற பிசாசுகள் இருக்குது. நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, எது தீமையா நினைக்கிற, அதை வச்சே உன்னை விளை வைப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, உண்மையாயிரு. நீ உண்மையில்லவனா இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். அப்ப ஒரே ஒரு லேடி கிட்ட மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட பகை. அவங்க அம்மா உயிரோடு இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அம்மா செத்தே போயிட்டாங்க. ஆனா அவங்க அம்மாவை பத்தி பேசினா இவளுக்கு பொறுக்காது. ஏன்னா அவ்வளோ சண்டையில செத்துருக்காங்க. பழிக்கு பழி, பயங்கர கசப்பு. ஏதோ என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க அம்மா கிட்ட பகை பயங்கரம். இப்படி இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம ஏதோ பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம் அனுப்புறாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இவங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, ஒரு லேடி போய் அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லுது, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், கர்த்தர் உங்க கூட சேர்ந்துக்க சொன்னாரு, இந்த சபைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் காணிக்கை கொடுக்க சொன்னாரு. பாஸ்டர் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் காணிக்கைன்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் கிருபை தான் நம்ம எல்லாம் நிற்கிறது. இப்படிலாம் கூட்டங்கள் வராமல் இருக்குது. சொல்லும் போது யோசனை தான் இருக்குது. அப்போ அந்த பாஸ்டர் வந்தோடனே அவர் சொன்னார், அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்க போறாரு. உள்ள அந்த 20 பேர்ல ஒரு லேடி குரல் ஓடுது. அந்த லேடி வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்த சொல்லிட்டு அந்த லேடி சொல்லு, பாஸ்டர் வாங்காதீங்க, அது கர்த்தர்கிட்ட இருந்து வரல. அந்த லேடி சொல்லிச்சு. உடனே பாஸ்டர் வாங்கலை. அவருக்கு தெரியும் அவள் தீர்க்கதரிசி, அதனால கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. பாஸ்டர் வாங்கலை. இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டார். மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த டீம் என்ன பண்ண, பாஸ்டரோட இருதயம் வந்து அந்த பணத்தை கொஞ்சம் அது ஈர்த்துச்சு. யோசிக்கிறேன், இவங்க சொன்னாங்க கர்த்தர்கிட்டேருந்து வரலன்னு, ஆனால் அந்த லேடி வந்து சர்ச்சுக்கு தானே வராங்க, வாங்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இப்போ பாஸ்டரை தனியாக மீட் பண்ணுறாங்க. அவங்க இது மாதிரி ஆண்டவர் சொல்லி தான் வந்தோம், என்ன அவங்க சொன்னாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசி மறுபடியும் அட்டன் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ மறுபடியும் அந்த லேடி சொல்லுது, பாஸ்டர் ஏமாந்துடாதீங்க, இது கர்த்தர் இடத்துலேருந்து வரல. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அந்த லேடிக்கு தான் அந்த பகை இருக்குது, அந்த தீர்க்கதரிசிக்கு தான் மனசுல பகை இருக்குது, அந்த தீர்க்கதரிசிக்குள்ள தான் அந்த தாயின் மேல பகை. இந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, இந்த பொண்ணு தான், இந்த லேடி தான் அது அப்படின்னு. இப்போ இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, வந்து அவங்க அம்மாவை பத்தி பேசுறாங்க. உங்க அம்மாவா இருந்தா நீங்க இப்படி தள்ளுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே உள்ள அப்படியே எழும்புது பாருங்க. இப்போ ஆண்டவருடைய ஆவி இறங்கிடுச்சு. இப்போ உள்ள இந்த மாம்சம் வெளியே வருது. அம்மான்னு சொன்னோடனே முகலாம் அனல் பறந்து கோவம் வெளியே வந்தோடனே பாஸ்டர் பார்க்குறாரு, இவங்க இப்படி இருக்க மாட்டாங்களே, அப்போ முதல் சொன்னதும் தப்பா? பாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. முதல்ல இவங்க ஆண்டவர் கொடுக்கலன்னு சொன்னதும் தப்பா, அப்போ வேற ஏதோ இவங்க தப்பா சொல்றாங்க போல இருக்கு. ஏன்னா இப்போ கோவத்துல நீ பேசாத, அதை பத்தி நீ சொல்லாத, வெளியே போ அப்படி இப்படின்னு தெத்தி விட்டு பெரிய சண்டையாகி பாஸ்டர் அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு இவங்களையும் பண்ண முடியாம கோவப்பட்டு இந்த லேடி, அந்த தீர்க்கதரிசி வந்து அந்த லேடி அடிச்சு, அந்த லேடி இவங்களை அடிச்சு, பாஸ்டர் இந்த லேடியை பயங்கரமா திட்டி தீர்க்கதரிசி அவங்கள. என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாட்கள் ரொம்ப கிட்ட போயிடுச்சு. ஆனால் ஒரு 80 நாளுக்கு மேலே தாண்டிடுச்சு இதெல்லாம் நடந்து முடியத்துக்குள்ள. இப்போ எல்லாம் அப்படியே போயாச்சு. இப்போ பிசாசுக்கு இந்த கூட்டத்துக்கு அவர் சொல்றாரு, இன்னும் எங்களுக்குள்ள பயம் தீரல. ஏன்னா கிறிஸ்தவங்க மன்னிப்புன்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த மனுஷங்க மன்னிச்சு ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்படின்னு. நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. என்ன சொல்லிட்டார, என்ன பண்ணிட்டாங்களே, என்ன இது மாதிரி சொல்லிட்டாங்களே, வைராக்கியம், கசப்பு அவுட்டு, 70 வருஷ எழுப்புதல் அவுட்டு. தேவஜனமே, இந்த தேவ மனுஷன் அவர் சாட்சி சொல்லும் போது அவங்க ஒய்ஃபு இந்த சாட்சி அவர் சொல்லும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்து செம்ம திட்டுவாங்களாம். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், 70 வருஷ எழுப்புதல் நீ கெடுத்துட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு உபயோகப்படுகிற ஒரு கூட்டத்தை நான் கெடுத்தவனாக இருந்தாலும் என்னையும் அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியத்தை நான் கெடுத்தாலும் என்னையும் அவர் நேசித்தார். அந்த சாட்சியோடைய தொடர்ச்சி அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அவரை தொட்டதும் சந்தித்ததும் அவரை விட்டு பிசாசுகள் வெளியே போனதும் பயங்கரமாக இருக்கும். நமக்கு நேரம் பத்தாது. அந்த மனுஷன் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட என்னையும் இயேசு நேசித்தார். தேவ ஜனமே, நம்ம இதில் நிறைய கவனப்பட வேண்டியது இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய சுபாவம் அவனை அழிச்சிடும். நம்முடைய சுபாவங்கள்னால நாம் உண்மை இல்லாதவர்களாய் மாறிவிடுவோம். அவங்க ஜெபிக்கும் போது, அந்த உடன்படிக்கை செய்து ஜெபிக்கும் போது அவங்க ஒரு 3 விதமான ஜெபங்களை அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பிரேயர் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை ஜெபம், ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி ஜெபிச்சாங்க. 2வது பிரேயர் ஆஃப் வர்ஷிப், ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு டைம். அந்த 6 மணி நேரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மீதி நேரம் பிரேயர் ஆஃப் வார்ஃபேர், யுத்த ஜெபம், போராடி எல்லாம் பிசாசுகள் வல்லமை அழியட்டும், எல்லாம் நொறுங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபித்தாங்க. ஸோ இப்படி ஜெபிச்சு தான் இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இந்த தேவ மனுஷன் இதை சொல்கிறார், அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அவங்க ஜெபிக்கிற நேரத்தில் அந்த பாஸ்டர் பேரை கூட இவங்களால சொல்ல முடியாதான். அந்த மாதிரி ஒரு வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். இதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் ஜெபிச்சு இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் உடன்படிக்கையின் ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்க தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை வல்லமை உள்ளது. இதை நம்ம அறிஞ்சிக்கணும். அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். நான் சுருக்கமாய் குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி போகிறேன். தேவனோடு உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த வேதமே ஒரு உடன்படிக்கை புத்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தின்படி நாம் நடக்க நம்முடைய மனசை சாய்த்து இருக்கணும். நீங்கள் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3வது வசனம். தாவீது தன்னுடைய கடைசி நாட்களில் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் அதில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 2:3. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும், கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். பார்த்தீங்கன்னா அதில் சொல்ற, நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும், நீ புத்திமானா இருக்கிறதற்கும், உன்னுடைய வழியை நீ காத்து உண்மையாய் நடக்கும்படி, எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு உன்னுடைய வழியை காத்து கொண்டா. உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் நீ புத்திமானா இருக்கிறதுக்கும் தேவை உனக்கு உண்மை. அவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டால்.
நாம் வேதத்தின்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேதத்தை நிறைய வாசிக்கணும், அதன்படி செய்யணும். இந்த வேதத்தின்படி செய்தாலுமே அவருக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதத்துக்கு விட்டு கொடுக்கணும், வேதத்தின்படி நடக்கணும், வேதத்திற்கு செவி கொடுக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். நான் வேலை செய்து கொண்டிருக்கும்பொழுது ரெக்கவரி ட்ரைனிங்கில் எனக்கு சொன்னாங்க, அந்த மேனேஜராக இருக்கிறதுனால அங்கே பேங்க்னால எல்லா விதமாக இதை சொல்லுவாங்க. சொல்லும்போது ரெக்கவரி ட்ரைனிங்கில் ஒரு ரெக்கவரி ஆஃபீஸர் பேசுகிறார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு சர்ச் பாஸ்டர் வந்து ஹோமில் அந்த சர்ச்சுக்கு லோன் வாங்கிட்டு கட்டவே இல்லையா, லோன் வாங்கிட்டு கட்டவே இல்லை. அவர் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்களா, ஒன்றுமே முடியலையா. இப்போ அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்டேருந்து அந்த லோனு வாங்கிறதுக்கு எவ்வளோ போராடுறாங்களோ வரல. இப்போ இந்த பேங்க்காரங்களுக்கு ஒரு விசுவாசி ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாரு. என்ன ஐடியா கொடுத்துக்கிறாருன்னா, ஒரு வசனத்தை நீங்கள் அந்த சர்ச்சு முன்னாடி எழுதி போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு. இந்த பேங்க்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வசனத்தை எழுதி போடுறாங்க. என்ன வசனம் தெரியுமா? துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை திருப்பி தராமற் போகிறான். வசனம் அது. உண்மையாகவே அவர் சொன்னார். அது என்னன்னு தெரியல, கிறிஸ்தவன் அந்த சொன்னாங்க, அது மாதிரி பண்ணோம். அந்த பாஸ்டர் அப்புறம் வந்து கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரியும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அவர் ஜென்ரலாக சொன்னார். ஆனால் என்னை அது ரொம்ப தொட்டது. என்னன்னா, அந்த பாஸ்டர் மற்றபடி எப்படியோ தெரில, ஆனால் அந்த வசனத்தை சொன்ன உடனே திருப்பி தரணும்னு அந்த மனுஷன் வந்தார் பாரு. அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேத வசனம் அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் நாம் உண்மையுள்ளவர்களாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நமக்கு உண்மை அப்படின்னு சொல்லும்போது, தேவனோடு நமக்கு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். அந்த உண்மையில் அவருடைய உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிறது அப்படின்றத நாம் அறியணும். இன்னைக்கு ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனாக இருக்கணும். அதில் நிறைய விதங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது அவரோடு பண்ணின உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். இன்னொன்று, மனிதர்களோடு செய்கிற உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். அவரோடு பண்ணுற உடன்படிக்கை அப்படின்னா என்ன? நிறைய இருக்குது. சும்மா நான் சொல்கிறேன், நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் நமக்கு தெரியும். ஞானஸ்நானம் கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பானையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இங்க சொல்லப்படுது. நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேவனோடு பண்ண உடன்படிக்கை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஞானஸ்நானம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது மாம்ச அழுக்க நீக்கிறதா இல்லாம ஏதோ ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்றது அல்ல. ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதும், பாவ மன்னிப்புக்கு மட்டும் எடுக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு காரணம் அது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. அது சொல்லப்படுது, தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து அது ரட்சித்து கொண்டே இருக்குது. நம்ம ஞானஸ்நானம் எடுத்தவங்க அதை குறித்து கவனமே இல்லை. அது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். நல்மன சாட்சியோடு நாங்கள் வாழ்வோம். அது பாவ மன்னிப்புக்காக மட்டும் அல்ல, தேவனோடு உண்மை உத்தமாய் நாங்கள் ஜீவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை. அது நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. ஒருவேளை இது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காம நீங்கள் இருப்பீர்களானால், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ளவர்களாய் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக நீங்கள் உண்மையாய் ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் மட்டும் அல்ல, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நல் மனசாட்சி,
உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக நீங்கள் ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஆமென். அதே போல் கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கையில் நம்ம மாதந்தோறும் அனுசரிக்கிற திருவிருந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே தெரியும், வாசிக்கலாம். மத்தேயு 26:28. மத்தேயு 26:28. 6:28 இல்ல. இது பாவமன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. அவரே நம்மை உடன்படிக்கைக்கு உட்படுத்தினார். ஆமென். நீங்க செஞ்சீங்களா அப்படின்றது அவர்கிட்ட நீங்க கேட்கும் போதே அதுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க, அந்த கவனன்குள்ள வந்துடுறீங்க. ஆண்டவரோடு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த முக்கியமாக உடன்படிக்கையில் நம்ம உண்மையாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் அவரோடு இருக்கிற காரியங்கள் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அந்த தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையில் இருக்கிற காரியங்கள் இருக்குது. இதுதான் இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது நான் ரொம்ப யோசிச்சேன். நான் இப்படி இதை பேசுகிறவன் இல்லை, உங்களுக்கு தெரியும். சபையை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன். ஆனால் சபையை வச்சதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசுறதில்லை. என்ன அப்படின்னா, தசம பாகம். இதுவும் கர்த்தரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. இதை உங்களுக்கு விலைக்கு சொல்லணுமா வேணாவா? நீங்கள் வேணான்னா வேணாம், விட்டுறேன், பரவாயில்ல. நீங்கள் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் அறிவார், என்னுடைய இருதயத்தை அறிவார். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:22. கடந்த வாரம் கூட அப்பா அந்த வசனத்தை குறிப்பிட்டாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அது தங்களுக்காக அவங்க பேசுகிறார்கள்னு. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கவனிங்க. ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். ஒரு உடன்படிக்கை, அது ஒரு கவனன். நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தசம்பாகன்றது மோசே காலத்து பிரமாணம் இல்லை, யாக்கோபே அப்படி செஞ்சிருக்க. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமே கொடுத்துருக்கார் தசம்பாகம். அவங்க எப்படி கொடுத்தாங்க, ஏதை கொடுத்தாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் ஆங்கில வேதத்தில் அழகாக சொல்லுது, 10th of his portion salary அப்படின்னு. 10வது பாகம் அவருக்கு, 9 பாகம் உங்களுக்கு, 10வது பாகம் அவருக்கு. 10 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருதா, 1 ரூபாய் 10வது பாகம் அவருக்கு. அப்போ அது ஒரு உடன்படிக்கை. அதுலேயும் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்குறார். நீங்கள் கொடுக்காதனால யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. கர்த்தருக்கும் உங்களுக்கும் தான், கர்த்தருக்கும் உங்களுக்கும் தான். நீங்கள் இதனுடைய காரியங்களை பாருங்கள். ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? 2 நாளாகமம் 31:12. ரெண்டு நாளாகமம் 31:12. அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு, அவர்கள் அவைகளை ஆயத்தம் பண்ணின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையா எடுத்து வைத்தார்கள். உண்மையா எடுத்து வைத்தார்கள். ரொம்ப அழகா சொல்லுங்க. வேதம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் உண்மையா எடுத்து வைத்தார்களா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நிறைய பேருக்கு அவருடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அவருடைய தசம பாகம். நிறைய வீட்டுக்கு நான், அதாவது சர்ச் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடுகளில் அவருடைய பிரச்சனையை அதுதான் சொல்லி அவங்களுக்கு சொல்லும்பொழுது அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். என்ன சார்ந்து வரும்போது மட்டும் நான் பேசுறதில்லை. ஆனால் இது அந்த உடன்படிக்கையில் வருதுனால பேசலாமா வேணாவா அப்படின்னு நான் பல தடவை யோசித்தேன். நான் நிறைய யோசித்தேன். கர்த்தர் அறிவார். இன்னும் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 26:12. 12 அப்படியே வாசிங்க. உபாகமம் 26:12. 12 ஒரு வசனமாக வாசிக்கலாம். 15 வரைக்கும்.
தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே 3ஆம் வருஷத்திலே நீ உன் வாரத்தில் எல்லாம் உன் வரத்தில் எல்லாம் வரத்துனா உன் வருமானத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு இது கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ன்றத சொல்றாரு. நீ கொடுத்ததுக்கு அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் உடன்படிக்கைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து பரிசுத்தமான பொருட்கள் இதெல்லாம் பரிசுத்தமான தசமபாகம்ன்றது பரிசுத்தமான பொருட்களை வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை இப்படின்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணுமா? கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது இன்னும் பாருங்க. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது என்னவா? அதில் புசிக்கவும் இல்லை. நிறைய பேர் எடுத்து வச்சுட்டு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிடுவாங்க. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு ஒரு திடீர்னு ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, அதுக்காக நான் அதுல இருந்து ஒன்னும் எடுக்கவும் இல்லை. இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றையும் படைக்கவும் இல்லை. இழவு ஒரு சாவு விழுந்துச்சு, அவங்களுக்கு கொடுக்கணும், கையில ஒன்றும் இல்லை, அதுல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்னையும் நான் படைக்கவும் இல்லை. சொல்லு பாசிமா. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. மகிமை எப்படி எங்க ஆசீர்வாதம் வருது பாருங்க. கடைசியில வாசி, மறுபடியும் அந்த கடைசி வார்த்தையை வாசி. நீர் எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு வேணுமா? கர்த்தர் கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். ஆனா அவருடைய உடன்படிக்கையில நிறைய பேர் உண்மையா இல்லை. கர்த்தரும் நீங்களும் தான் சொல்றாரு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் உடன்படிக்கை. சொல்றாங்க, ரொம்ப பேச விரும்பல, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த 15வது வசனத்துல எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு அவர்கள் ஜெபிக்கிறாங்க. எப்ப அந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய உடன்படிக்கையில நம்ம உண்மையா இருக்கணும். இப்ப நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது இப்ப ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜெபத்துல கூட நீங்க இனிமேல் உங்க ஜெபத்தை மாத்துங்க. என்னன்னா ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 7 days இந்த டைம்ல நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலுமே அது பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை அப்படின்றாலுமே பிடிக்காது. அவனுக்கு எப்படி தான் பிடிக்கும்? இன்னைக்கு காலைல 10 மணிக்கு பண்ணலாம், நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு பண்ணா பரவாயில்ல, அத்தனை நாள் ஏதோ ஒரு டைமு கிடைக்கிற டைம் பண்ணுவோம் அப்படின்றது வேற. அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரோடு இருக்கிறதுனால. ஆனால் உடன்படிக்கை ஜெபம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நீங்க உடன்படிக்கை செய்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இப்படிதான் நான் ஜெபிக்கணும் இந்த டைம்ல இத்தனை நாள் அப்படின்றத ஒரு 3 நாளாவது, ஒரு 7 நாளாவது, ஒரு மாசமாவது நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. டைம் பெருசு இல்லை, அந்த உடன்படிக்கை பெருசு. அதுல நின்று பாருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்க குடும்பத்தில் செய்வார். உங்க குடும்பத்தின் காரியங்களுக்காக, ரட்சிப்புக்காக, தேவைகளுக்காக இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆண்டவரை ஆராதித்து அந்த யுத்த ஜெபத்தை செய்யுங்க. என்னுடைய வறுமைக்கு பின்பாக இருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுறேன். என்னுடைய வியாதிக்கு பின்பாக இருக்கிற, குடும்பத்தின் ரட்சிப்புக்கு பின்பாக இருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்துல நான் உன்னை கட்டுறேன் சொல்லி ஜெபிச்சு பாருங்க. விலகிட்டு உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கல. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்க. ஜெபத்துல உடன்படிக்கை பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கிறதுல உடன்படிக்கை பண்ணுங்க. அது வல்லமை உள்ளது. 40 நாள்ல 7000 பாஸ்டர்ஸ்ங்க மனம் திரும்பி இருக்காங்க. இன்னைக்கு நாம சொன்னதுல நாம தவறுகிறோம்.
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்க. மனுஷர்களோடு அப்படின்னு வரும்பொழுது, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். மனுஷர்களோடு அப்படின்னு வரும்பொழுது, மனுஷர்கள் மத்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை இருக்குது. இதை அறியாதனால தான் நிறைய குடும்பங்கள் பிளவுபட்டு போகுது. என்ன அப்படின்னா திருமணம். ஏன் பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் தான் டைவர்ஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கே வேலை செய்யறவங்க வரவங்களாம் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ், அவங்க தான் டைவர்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. அப்படின்னா என்ன, ஆண்டவர் கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை. நீங்க உடன்படிக்கையில உண்மையா இருக்குது, அவனுக்கு பிடிக்கல. திருமணம் ஆகும்போது என்ன சொல்லி உடன்படிக்கை பண்றீங்க? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், துக்கத்திலும் சந்தோஷத்திலும், எல்லாத்துலயும் உன் கூட நான் இருப்பேன். அப்படிதானே உடன்படிக்கை பண்றோம். கர்த்தருக்கு முன்பாக மனிதர்களோடு செய்யற உடன்படிக்கை. திருமணம் என்பது மனிதர்கள் மத்தியில் இருக்கிற உடன்படிக்கை. அதுலயும் நீங்க உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன் கூட வாழ மாட்டேன், நீ வேணாம், டைவர்ஸ், சாதாரணமா பேசுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீ எங்க இருக்கிறியோ எனக்கு தெரியாது, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இது கர்த்தர் உனக்கு கொடுத்த உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கையில உண்மையா இல்லை. ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, உனக்கு கொடுத்த மனைவியோடு நீ உண்மையா இல்லை உடன்படிக்கையில. உனக்கு கொடுத்த புருஷனோடு உடன்படிக்கையில நீ உண்மையா இல்லை. தேவ ஜனமே, உடைய காரியங்களை சரிப்படுத்து, போய் சீர்பந்து, கோபங்கள் எரிச்சலை விட்டு இறங்கி பேசுங்க, மன்னிங்க. நீங்க கசப்பா இருந்து, இருமாப்பா இருந்து, மேட்டிமையா இருந்து என்ன சாதிக்க போறீங்க? நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்முடைய வாழ்க்கை மண்ணை போல இருக்குது, புல்லை போல இருக்குது. எல்லாம் மறைந்து போகும், மறைந்து போகும். கணவன் மனைவி உள்ள இருக்கிற உடன்படிக்கை கேடுகளை இன்னைக்கு உடைச்சு போடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்புறேன், மனம் திரும்ப. உங்க பார்த்து நீங்க செய்யுங்க. அவங்க ரெண்டாவது அடுத்த ஆள் சேரல, செட் ஆகலைன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஆனா உங்களை நீங்க சீர்படுத்துங்க, கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷன் மனைவியோடு உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, நிறைய காரியங்கள் இருக்கு, ஞாபகம் வருகிறத சொல்றேன். நிறைய பேர் கடன் வாங்கி திரும்பி கொடுக்காம இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி கடன் நிறைய பேர் வாங்கி இருக்கீங்க, ஆனா திரும்பி கொடுக்கறது இல்லை. மறந்து போயாச்சு. நிறைய பேர் வாங்கின கடனை, நீ கடன் வாங்கும் போதே நீ ஒரு உடன்படிக்கைக்குள்ள போற, திருப்பி தரணும். தயவு செய்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். வருஷங்கள் ஆனாலும் திரும்பி போய் கொடு, திரும்பி போய் கொடு. அது உனக்கு சாபமாய் மாறிவிடும். உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஓட்டையில போயிட்டே இருக்கும். யாரும் பார்க்கலன்னு நீ நினைக்கிற, கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றார், உண்மையா இல்ல இவர்கள், உடன்படிக்கையில உண்மையா இல்ல அப்படின்றார். கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது மாத்திரம் இல்ல, யாருக்காவது ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுல உண்மையா இருங்க, சொல் தவறாதவர்களா இருங்க. நம்ம உங்களுக்கு நான் சொல்லுவேன், இன்னும் நாட்கள் வரும்போது நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய ஒரு மண்டலம் செயல்பட்டு கொண்டே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. அந்த மண்டலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்முடைய வார்த்தைகள். நாம பேசுற வார்த்தைகள்னாலே நாம் கட்டப்படுகிறோம். ஏற்கனவே சொன்ன ஒரு சூனியக்காரி அவங்க ரட்சிக்கப்பட்டு சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள அவனுடைய சூனியங்களை செயல்பட வைக்கிறதுக்கு அவனை நல்லா பேச வச்சா போதுமா, கோவப்பட்டு பேச வச்சா போதுமா, அவன் ஈஸியா செயல்படலாமா. அவன் சொல்றாங்க, எப்படி நாம் பேசிக் கொள்ளுகிறோம் அப்படின்றது முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னா, நாம் ஒரு காரியத்தை சொல்லியிருப்போமானால் அதில் கரெக்டாக செய்யணும். இந்த டைமுக்கு வரணும், அந்த டைமுக்கு வரணும். வசனம் சொல்லுது, சொல் தவறாதவன் பூரண புருஷன். பயங்கரமான வார்த்தை. உண்மையான ஆம்பளை யாரு அப்படின்னு வேதம் சொல்லுது, சொல் தவறாதவன் தான் பூரண புருஷனா. பூரண புருஷன், முழு ஒரு புருஷன் யாரு அப்படின்னா சொல் தவறாதவன்.
இன்னைக்கு அதை பற்றி நம்ம கவலையப்படுறதில்லை. நாளைக்கு இந்த டைமுக்கு வந்துடுறோம், அந்த டைம் தாண்டி போயின்னு இருக்கோம், அது பாட்டுன்னு போயின்னு இருக்கோம். ஐயோ மறந்துட்டேன், சாரி அப்படின்வாங்க, மறந்துட்டோம். கவனம் வேணும். அந்த டைம் அட்லீஸ்ட் உங்கள் மனசுக்குள்ளேயாவது சூழ்நிலைகள் தடுக்கலாம். 100% யாராலையும் இருக்க முடியாது. சூழ்நிலைக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், பட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை என்னால் முடியல, இது கொஞ்சம் இப்படி பிரச்சனை, நான் இன்னொரு இது பண்ணுறேன், முன்னாடியே சொல்லணும். நான் ரொம்ப டைரெக்டாக பேசாமல் பொதுவாக பேசுகிறேன், அது யாருக்கு பொருந்தோன்னு எனக்கு தெரியல. ஆனால் சிலரோடு கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். காரியங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ரொம்ப அவசியம். நம்ம ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், யாபேசின் தேவன் என்னை ஆசீர்வதியும் சொல்லி கேட்குறோம். பட் உண்மை இல்லையே. வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அந்த உண்மையை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை எனக்கு தாங்க. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நான் வாழ்கிறேனா இல்லாமல், நீர் என்னை ஒரு நாள் வரும், அது என்னுடைய மரணமோ அல்லது உம்முடைய வருகையோ, இந்த உலகத்தின் முடிவோ, பரலோகத்திலிருந்து கரம் அசைத்து என்னை நோக்கி நீர் கூப்பிடுவீர், உண்மையுள்ளவனே என்று கூப்பிடுவீர். அழகானவனே, அன்பேன்னு கூப்பிட மாட்டார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், உண்மைதான். ஆனா அவர் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவார்னா, உண்மையுள்ளவனேன்னு கூப்பிடுவார். உண்மையுள்ள ஊழியக்காரனே, என் வலது பக்கம் வா, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். என்னுடைய வாழ்க்கையை மண்ணுன்னு நான் நினைக்கிறேன். நான் வாழ்ற வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையை நான் மற்றவங்களுக்கு காட்ட விரும்பல. எல்லாம் குப்பை, எல்லாம் மண்ணு, அழிந்து போகக்கூடியது. நீ என்ன பேசுறது? நான் என்ன உனக்கு கீழ்பட்டவனா? நீ எப்படி என்ன கேட்கலாம்? நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். இல்ல, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். என்னை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். அடுத்த கடவுள் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். மறுபடியும் விண்ணை விட்டு, ஓ விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். பெண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். பெண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே, இனி நான் வாழ்கிற வாழ்க்கையில நான் உண்மையுள்ளவனா இருப்பேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய எல்லா உண்மை கேடும் என்னை விட்டு நீங்கட்டும். நீ கொடுத்த எல்லா உடன்படிக்கையில, உம்மோடு உடன்படிக்கையில நான் உண்மையா இருப்பேன். மனிதர்களோடு செய்த உடன்படிக்கையில நான் உண்மையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வோம் இயேசுவே, வாழ்வோம் இயேசுவே, சாவும்
இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்காக அனைத்தையும் இழந்தாலும் உண்மையுள்ளவனாக நான் நிற்கணும். அதை நான் மகிமையாய் நினைக்கும்படிக்கு உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. ஓ பணம், புகழ், பெருமை இவைகளின் மேலே என்னுடைய மனம் செல்லாம, ஓ ஹல்லேலூயா, உண்மையுள்ளவனாக நான் நிற்கும்படி, ஓ இந்த மண்ணின் வாழ்க்கை குறித்து அறிவை எனக்கு தாங்க. இந்த மண்ணான வாழ்க்கை எனக்கு மேன்மையா இருக்க வேண்டாம். பரலோகத்தை நான் நோக்குகிறவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.